श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजचरणं चरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नेमेन मदन्वयानाम् आदर्शनगः रामं श्रीमत्तदङ्गुलिगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य मगाधपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्त्राण्येनो परहालयतीन्द्रमिस्तात् श्रीमत्परांसुमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलास्तुङ्गस्तनगरे मुक्कोटिकृतं पारात्रिं सरसिरत् सिद्धाभयन्ति सुशिष्टिरायां यदि निगळपुङ्क्ते गोदादस्य नम इदं भुवय वास्तुभूतः அன்னவேராண்டார் அரங்கற்கு பன்ன திருப்பாவை பல்பதியம் இன்னிசையார் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு சூடி கொடுத்த சுழற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. श्रीमदे श्रीरंगनाय तायार समेत श्रीरंगनाथ परब्रह्मणे नमः. श्रीमदे श्री आंडार तायार समेत श्री कृष्णा तामரை திருவிலே சரணம். श्रीमदे श्री रामानुजाय नमः. श्रीमदे श्री वेदांत महादेशिकाय नमः. श्रीमदे श्रीमन रंगनाथ महादेशिकाय नमः. श्रीमदे शिवराम महादेशिकाय नमः. अस्मत् गुरुभ्यो नमः. முதலில் பாசுரத்துக்கு அப்புறம் முதல்ல எளிய விளக்கம், அதுக்கப்புறம் அதனுடைய விரிவான விளக்கம், அப்புறம் சுவாபதேசம். இதோட நம்ம இன்னைக்கு அனுபவிக்கலாம். நிறைய விஷயங்கள் பெரிவாழா கொடுத்துருக்கா. அடியன் சிறிய ஞானஸ்தன், அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் எடுத்துருக்கு. ஓங்கி உலகளந்த ஓங்கி உலகளந்த உத்தமல் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் பூங்குவளை போது குறிவண்டு கண்படுப்ப பூங்குவளை போதில் குறிவண்டு கண்படுப்ப தேங்காதே போக்கிருந்து சீத்தமுலை பற்றி வாங்க தேங்காதே போக்கிருந்து சீத்தமுலை பற்றி வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம் பாவாய்
விசேஷங்கள்லாம் பெரியவர் சொல்லியிருக்கா. முதல்ல நம்ம வந்து அதனுடைய சிறிய அர்த்தத்தை அப்படியே அந்த பொழிப்புறன்னு சொல்லுவாங்க பெரியவாள்லாம், அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே அர்த்தத்தை மட்டும் சொல்லிடும். ஓங்கி ஆகாசத்தளவு வளர்ந்து 2 அடிகளால இந்த உலகத்தெல்லாம் வளர்ந்தான். வாமனதான் அவதரிச்சு மகாபலி கிட்ட போய் யாசகம் வாங்கினான் பெருமாள். 3 அடி மண்ணு தான் கேட்டான். மகாபலி பிரமிச்சு போய் பார்த்தான். நிறைய தரைனேன்னு கேட்டான். வேணா ஏன் திருவடியால அததான் அந்த இடத்துல பெரியவாழ்ல நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா எடுத்து காட்டுறான். ஏன் திருவடியால 3 அடி மண்ணு கொடுன்னு சொல்லி கேட்டான். பின்னால நடக்க போறது சுக்கராச்சாரியார் புரிஞ்சுடுத்த. அந்த மாதிரி பின்னால் இதெல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்றேன். அந்த 2 அடியால உலகத்தை அளந்து கொண்ட வாமனனுடைய கீர்த்தியை ஓங்கி உலகளந்து உத்தமனுடைய பேர் பாடணும். அவனுடைய பேரெல்லாம் நம்ம இஷ்டத்தை நம்ம நடந்துக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். என்னன்னாக்க அந்த கீர்த்தனை பண்ணணும், சத்சங்கத்தை சேரணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். பாகவதாள்லாம் எப்பவுமே சேர்ந்து இருக்கணும். பாகவாள்லாம் சேர்ந்து இருந்து அவனுடைய நாமங்களை எப்பப்பாரு சொல்லணும். அந்த விரதத்தை வெளியே எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நம்ம விரதம் இருக்கோம்னாக்க அந்த விரதம் 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். கவர்மோ நான் விரதம் இருக்கேன், என்ன மாதிரி நீங்களும் இருக்கோன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தி எல்லாரையும் தன்னுடைய வசப்படுத்தணும். அந்த மாதிரி ஸ்தானங்கிற சடங்கை எல்லாரும் செய்தால் எல்லா தேசங்களிலையும் ஒரு இடத்துல கூட ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டமும் இல்லாத ஒவ்வொரு மாசமும் 3 மழை பெய்யுதுன்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அந்த மாதிரி 3 மழை பெய்ய அதனால உயர்ந்து வளர்ந்த சென்னல்லாம் வளர்ந்துருக்கு, நிறைய பெருசா வளர்ந்துருக்கு. அதனுடைய தண்ணி அந்த சென்னல் தான் தண்ணியோட இருக்கும். அதுல கயல்கள் மீன்கள் நல்லா வளருது. அதே மாதிரி ஒளி பெற்ற வண்டுகள் அப்படியே தூங்கத்துக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அழகியமான அந்த ஸ்மிருதியான அந்த மலர்கள்ல அந்த வண்டுகள் நல்லா தூங்குறது. இதெல்லாம் நிறைய காண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, பெரும் பசுமாடு எல்லாம் கறக்கவே வேண்டாமா. அந்த அதனுடைய முலையை தொட்டுட்டு குடத்தை வச்சுட்டு மாற்றி மாற்றி எடுக்க வேண்டியதுதான் வேலையா. அந்த மாதிரி அந்த பசுக்கள்லாம் புகழை பற்றி வாக புடம் நிறைக்கும். அப்பேற்பட்ட செல்வம் நிறைஞ்ச அந்த இடத்துல நம்மளும் வாழணும், நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து காட்டுறாங்க. இதுல வந்து ஐயமும் பிச்சையும் காட்டி அப்படின்னு முதல் பாசனத்துல சொன்னான். ஐயமும் பிச்சையும் அப்படின்னாக்க கொடுக்கிறவாளுக்கு கொடுக்கணும், வாங்கிக்கிறவா வாங்கிக்கணும். இதை வந்து எப்படி சொல்றா அப்படின்னு சொன்னாக்க அந்த ஐயமும் பிச்சையும் இந்த இடத்துல வாமனனை எடுத்து காட்டி தாயார் சொல்றா. எப்படி சொல்றா, மகாபலி கொடுக்குறான், வாமனா பகவான் போய் வாங்கிக்கிறான். அவன் வந்து எப்பேற்பட்டான், எல்லாருக்கும் அதிபதி அவன். ஆனா இந்த உலகம் அத்தனையும் அவன் தான் படைச்சான், அவன் தான் காத்தான், அவன் தான் வச்சுட்டு வாழறான். ஆனா அந்த இடத்துலயும் அவன் வந்து போய் இந்திர லோகத்தை அவன் படைச்சு எடுத்துட்டான். அப்படிங்கிறதுக்கோசரம் இந்திரன் போய் வேண்டினதுனால வாமனனா அவதரிச்சான். இதுல ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லுவான். என்னன்னா, ஒரு வேடம் வந்து மனசார ஆத்மார்த்தமா ஒரு தவம் பண்றான். தவம் பண்றப்போ அவனுக்கு ஒரு 6 முகூர்த்த நேரம் இந்திர பதவி அவனுக்கு கிடைக்கிறது. அப்ப இந்திர பதவி கிடைக்க செய்யும் அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அந்த இடத்துல இந்திரனா செய்ய அவனுக்கு சொத்து சொகுகள் எல்லாம் இருக்கும்போது அவனுடைய ஐராவதம் அப்படிங்கிற யானைய அகஸ்தியருக்கு தானமா தரான். புஷ்பரஸ் என்னும் குதிரைய விஸ்வாமித்திரருக்கு தானமா தரான். காமதேனுவ வசிஷ்டருக்கு தானமா தரான். சிந்தாமணிய காலவருக்கும் கல்ப விஷத்தை கவுண்டரிக்கும் இந்த மாதிரி தானமா கொடுக்குறான். அந்த 6 முகூர்த்தத்துக்குள்ள அவன் நல்லா தான தர்மங்களை பண்றான். அப்படி பண்ணிட்ட
பண்ணினப்போ அந்த பயனால அந்த ஒரு இதால அவனுக்கு அடுத்த ஜென்மம் மகாபலி சக்கரவர்த்தியா எடுக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த பூர்வ ஜென்மம் வருது, அந்த இந்திர பதவி ஞாபகம் வருது. நம்ம திருப்பி அந்த இந்திர பதவியை அடையணும்ன்றதுக்கோசரம் ஒரு பெரிய யாகம் பண்றதுக்கோசரம் ஆரம்பிக்கணும். அந்த யாகத்துல அந்த யாகம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்போ அவனுக்கு இந்திர பதவி நிச்சயம் கிடைச்சிடும். அப்போ இந்திரன் பயந்து போய் பெருமாள் கிட்ட போய் ஸ்ரீராத்தினாரா எனக்கு என் பதவிக்கு ஆபத்து வந்துருக்கே, என்னை காப்பாத்திடுன்னு கேட்டப்போ அப்போ கௌசலுக்கும் அதித்திக்கும் நான் வாமனனா பிறக்கிறேன், நான் உன்னுடைய குறைய தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாமனனா அவதரிச்சுட்டு தன்னுடைய மாதத்தோடாத, ஏன்னா மகாலட்சுமி என்னைக்கும் அகலதிலே இறையும் என்று உரையும் இறைமார்பனம். மகாலட்சுமி இல்லாத பகவான் இல்லை. அப்போ மகாலட்சுமி சொல்லலாம், என்ன நீங்க அப்படியே மாத்தோடாத என்னை மறைச்சு விடுவோ, என்னுடைய கடாட்சம் மகாபலிக்கு கிடைச்சிருந்தாங்க உங்களுடைய எண்ணம் நிறைவேறாதுன்னு மகாலட்சுமி பிரார்த்திக்க அந்த மான் தொழால தன்னுடைய மார்பை மறைச்சுட்டு போய் மகாபலி கிட்ட மூவடி மண் வேணும்னு கேட்கிறான். அந்த மூவடி மண்ணுக்கு மகாபலி ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிட்டான். என்னடாப்பா இத்தோண்டு குழந்தை இவ்வளவு தேஜஸா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு, வாமனன்னா குள்ளம், நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு குள்ளமா இருக்கிற அந்த ரூபம் எடுத்துருக்கான் பெருமாள். அழகு ஜொலிக்கிறான். அப்படியே பெருமாளுடைய அழகுக்கு நம்ம ஏதாவது உதாரணம் காட்ட முடியுமா? அப்பேற்பட்ட அழகனவன் அந்த மகாபலி அப்படி ஜொலிக்கிறவன் போய் மகாபலி கிட்ட மூவடி மண்ணுன்னு கேட்டவங்க ஸ்தம்பிச்சு போயிட்டான். மகாபலி வேணாம்ப்பா, உனக்கு அந்த பொருள் தரேன், இந்த பொருள் தரேன், நாடு தரேன், நகரம் தரேன்னு கேட்கலாம். எனக்கு எதுவும் வேணாம், என்னுடைய திருவடியால மூவடி கொடு, என்னுடைய திருவடியால மூவடி கொடுன்னு கேட்கலாம். அப்படி அவன் கேட்டப்போ மகாபலி சம்மதிச்சுட்டான். மகாபலி சம்மதிச்சா சுக்ராச்சாரியர் அவனுடைய குரு, மகாபலிக்கு குரு, அசுரர்களுக்கு அவர் தான் குரு. அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு வந்தது நாராயணன் தான், இவன் ஏதோ ஒரு கிருத்திமம் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலியை கூப்பிட்டு சொல்றார், அப்பா வேண்டாம், நீ ஒத்துக்காத, இதுல ஏதோ கிருத்திமத்தனம் இருக்கு அப்படின்னு சொன்னான். அவன் சொல்றான், மகாபலி சொல்றான், நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் தரேன்னு சொல்லிட்டேன், எனக்கு என்ன வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி கொடுக்குறான். கொடுக்கறதுக்கு கமண்டலத்துல நீர் வார்க்கணும். அப்போ தானம் கொடுக்கறதா நீர் வார்த்தாதானே அந்த தானம் செல்லுபடியாகும். அப்போ சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார், ஒரு வண்டு ரூபம் எடுத்துட்டு அப்படியே அந்த கமண்டத்தினுடைய வாயில போய் மறைச்சுக்கிறார். கண்ணனுக்கா தெரியாது, இந்த சேஷிகர்கள்லாம் அவன் தன்னுடைய கர்ப்பையால எடுத்து அப்படியே குத்துறான் அந்த வழியில. அப்போ சுக்கராச்சாரியர்கிட்ட ஒரு கண் போயிடுறது, அவர் விலகிடுறார். அந்த ஆனந்தம் வந்துதான் வந்த உடனே எடுத்தான் பாருங்க பெருமாள் விஸ்வரூபம், திரிவிக்ரமனா வளரணும். எங்க ஒரு அடி பூரா இந்த பூலோகம் பாலோலகம் எல்லாத்தையும் அழைக்கிறான், இன்னொரு அடையாள சத்தியலோகம் வரைக்கும் அளந்துடுறான். மூணாவது அடியே கேட்கிறான் மகாபலி கிட்ட, இந்த மூவடி தடைன்னு சொல்லி கேட்டேனே, 2 அடியால எல்லாத்தையும் அளந்துட்டேனே, இன்னும் ஒரு அடிக்கு நான் எங்க போறதுன்னு கேட்கிறான். அப்போ மகாபலிக்கு தெரியுது தன்னுடைய ஆணவம் எல்லாத்தையும் அடக்கிட்டுறான். அதுதான் தட்ட பெருமாள் பண்ணின ஒரு பெரிய அன்பு ஆதரவு எல்லாம். என்னன்னு கேட்டா மகாபலியை அழிக்கணும் பெருமாள் நினைக்கவே இல்லை. மகாபலியுடைய ஆணவத்தை அழிச்ச அவன் சரணாகதி பண்ணிட்டு தலை குவிஞ்சு நின்று என்னுடைய தலையில 3வது அடியை வைங்க சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அந்த அளவுக்கு அவனுக்கு மனசு இழகி போயிடுது. பெருமாள் இவன் பெருமாள் நாராயணன் அவன்கிட்ட அவனே நம்ம கிட்ட கேட்கிறானேன்னு அந்த அளவு மனசு இழகி போனப்போ மகாபலி அப்படியே பாதாள லோகத்துக்கு அனுப்பி அங்க சக்கரவர்த்தி ஆக்கி வச்சு இன்னைக்கும் பாதாள லோகத்துல மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுன்னு இருக்கார். அவர் அவருக்கு பால் காப்போனா தன்னுடைய அம்சத்துல 2 பேரை நிறுத்தி வச்சானா பெருமாள்.
அந்த அளவுக்கு ரொம்ப வசதியானது மகாபலியினுடைய சரித்திரம். இதை வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஒரு சின்ன பாசுரத்தால சொல்றார். தார் ஏற்று வெண்குடி மாவலை வார்க்கவும் தாமரை மேல் சீரியேற்ற தொல் நான்முகத்தோன் விளக்கவும் செல் பொன்முடி கார் ஏற்ற மேனி அரங்கோர் கையும் கடலும் ஒக்க நீர் ஏற்றன வன் திருக்குறளாகி நிமிர்ந்த வந்தே. அந்த மாதிரி வாழ்ந்தான். அந்த சத்தியலோகத்துக்கு போய் வாழ்ந்தப்போ இன்னொரு சம்பவமும் நடந்தது. பிரம்மா பார்க்கிறார், பெருமாளுடைய திருவடியா சத்தியலோகத்துக்கு வந்துட்டு இவருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. பிரம்மாக்கு பிரமிச்சு போய் தன்னுடைய கமண்டல நீரால பெருமாளுடைய திருவடிய அபிஷேகமா பண்றார். அந்த நீர் வந்து பெருகி கீழே வருது. அந்த நீர் தான் கங்கா. அது அந்த வேகத்தினுடைய தாங்க முடியாத சிவபெருமான் என்ன பண்றார், தன்னுடைய சடையில தாங்கிக்கிறார். அந்த கங்கையை தன்னுடைய சடை பூராத்தையும் தாங்கிக்கிறார். பின்னால ஒரு நாள் பகீரதன் தவம் பண்ணி அந்த கங்கையை கீழே கொண்டு வரணும்னு தவம் பண்ணினதுனால, சிவபெருமான் கிட்ட போய் காட்டுனதுனால தன்னுடைய ஒரு முடியிலேருந்து இருக்கிற கங்கையை தான் வெளியே கொடுத்திருக்கார். பூரா ஜலமும் வந்தா இந்த பூலோகம் தாங்கியிருக்காது. அந்த ஒரு முடி தான் இன்னைக்கு கங்கா பிரவாகமா நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கா. இதைதான் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எடுத்து சொல்றார். நம்மளுக்கு பிரம்மா அம்மடத்திலாக இது பண்ண அந்த கங்கை நீரை தான் இது பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி பலிச்சக்கரவர்த்தி அவருடைய திருக்கையால நீர் பார்த்ததுனால வளர்ந்த அந்த தெரிவிக்கிறவன் அவன் எப்பேற்பட்டவன்கிறத அவனுடைய பேர் பாடணும். அதான் சொல்றார் ஆண்டாள்நாச்சியார். ஓங்கி உலகு அளந்த புத்தகன் பேர் பாடணும். புத்தன் மிக்கார் யாருமே இல்லாதவனாச்சியாமா. இன்னதுதான் அவனுக்கு குணம், இவ்வளவுதான் அழகு இருப்பான், இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு வரமுறை அவனுக்கு பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அவன் அவ்வளோ இருக்கக்கூடியவன். அந்த வந்து கொண்டவனே அல்லாமல் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் போட்டி புகழற அளவுக்கு அப்பேற்பட்ட அந்த உத்தமனை பேர் பாடணும். நம்மளுக்கு பெரியவள்னா ஒரு 12 திருநாமங்களை சொல்லியிருக்கான். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணுவே, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. இந்த 12 நாமங்களை மட்டுமாவது மனப்பாடம் பண்ணிட்டு சொல்ல 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 நம்மளுடைய பாவங்கள் தீரும். அதுவும் உங்களால முடியலையா, கண்ணா கண்ணா கூப்பிடுங்கோ. அதுவும் முடியலையா, ராமநாமம் உயர்ந்தது, ராமா கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுங்கோ. கோவிந்த நாமம் அவ்வளவு உயர்ந்தது, ராமநாமம் அவ்வளவு உயர்ந்தது. அந்த மாதிரி அவனுடைய பேர்களை பாடுங்கோ. அவன் எப்பேற்பட்டவன் சொன்னா, சேயோர் எல்லா உயர்க்கும் திசைகளெல்லாம் திருவடியார் தாயோன் எல்லா எவ்வுயர்க்கும் தாயோன். சேயோன் அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறவன், ரொம்ப தூரத்துல இருக்கிறவன். அவன் என்ன பண்ணான், திசைகள் எல்லாம் திருவடியார் தாயோன். அந்த அவன் திருவடியில வாமன அவதாரமா 8 திருவடி பண்ண செய்யும். ஒவ்வொரு மனுஷா கலையிலையும் அவனுடைய திருவடி பதிஞ்சுதான். அதை ஒரு சிலர் உணர்ந்தானா, ஒரு சிலர் உணரலையா. அந்த மாதிரி திருவடியார் தாயோ. எல்லா எவ்வுயர்க்கும் அவன் தான் தாய், அவன் தான் தந்தை. அவனையே நீங்க நினைச்சு அவனுடைய இதை பண்ணுவோ அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனாலதான் அந்த அவனுடைய பேர் பாடி அந்த பிரேட்சிதம் பிரகடனம் என்று பெரியோர்கள் சொல்றாப்புல அவனுடைய பேரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சொல்றோமோ அவ்வளோ நம்மளுக்கு இதை இன்னொன்னு கட்டி பொருள் ஒரு 24 கேரட் கட்டி போல இருக்கிறது அவன். அதையே வந்து 22 கேரட் நகையா மாத்துறது அவனுடைய நாமங்கள். வெறும் கட்டி பொண்ணை வச்சுட்டோம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுடைய திருவுருவத்தை மனசுல நினைச்சுக்கலாம் தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுடைய நாமங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றீங்களோ அந்த 22 கேரட் நகைகள் உங்களுக்கு சேர்ந்தா உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம்
கண்டிப்பா கொடுக்கும். அவன் உங்களுக்கு ஒண்ணு சம்பாதிக்கணும், உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுனாக்க கண்டிப்பா அவனுடைய நாமங்களை சொல்லுவோம். நாங்கள் நம் பாவைக்கு நமக்கு என்னைக்கும் நம்மளுக்கு என்னைக்குமே அருள் தரத்துக்குனே அவன் இருக்கானே, அவனுடைய நாங்கள் நம் பாவைக்கு அவனுக்கே ஆட்படுத்தவே. அப்படிப்பட்டவனுக்கு சாட்சி நீராடினால், இந்த இடத்துல நீராட்டம் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், ஸ்நானம் பண்றது மட்டும் நீராட்டம் கிடையாது. இந்த மனசை கொண்டு போய் அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது நீராட்டம். அந்த மாதிரி நீங்க இந்த மனசை கொண்டு போய் அவன்கிட்ட சேர்த்துட்டால் தீங்கு இன்றி நாடு எல்லாம். ஒரு நாட்டுல தீங்கு நடக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, மனுஷன் எல்லாருமே சுகப்படணும் அப்படிங்கிறது இதுக்கு உதாரணமா என்ன சொல்வா அப்படின்னு சொன்னாக்க, ராமராஜ்யத்தை தான் பெரிவாட எடுத்து சொல்றோம். அந்த நாட்டுல அயோத்தியால ராமன் அரசாண்ட எல்லா இடத்துலையும் மக்களுக்கு எல்லாம் எப்படி மக்களுக்கு வழக்கை இடத்தை தெரியாதவா, அவள் அறிவே இல்லாதவா, அவ கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லுவா. ஆனா அயோத்தியில பார்த்தனாக்க அவளுக்கு எல்லாம் தெரியும், அத்தனையும் தெரிஞ்சவாவா. அத்தனையும் தெரிஞ்சாலும் அவ சொல்றது அந்த ராமநாமம் மட்டும்தான், அவளுக்கு அது மட்டும்தான் தெரியும். அது வரை அவ்வளவு விவரம் தெரிஞ்சவாளே ராமநாமத்தை வெப்பப்பாறு உச்சரிச்சிருந்தான்னா அப்படி அவ ராமநாமத்தை உச்சரிச்சானாக்க அதுதான் ராமராஜ்யம். அந்த ராமராஜ்யத்துல எந்த குத்தமோ எந்த குறையோ கிடையாது, தீங்கு இன்றி நாடு எல்லாம். அதே மாதிரி இந்த இடத்துல மும்மாறி பெய்து அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு இப்ப வருது வெள்ளம், வருது ஒன்னா வறட்சி வருது, எத்தனையோ நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா இதெல்லாம் எதுவுமே ராமராஜ்யத்திலேயோ கண்ணனுடைய ராஜ்யத்திலேயோ எதுவுமே கிடையாது. அவன் வாரால ஆட்சி பண்ண போவும் சரி, ஆயர்குலத்தோட சேர்ந்து கோகுலத்துல இருந்த போவும் சரி, எப்பவுமே அவன் பெருமாள் தாயார் என்ன பண்ணுவா, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தானே அவ இருக்கா. அத்தனை பேரை தடுத்து ஆட்கொண்டு அவ மனசுல பக்தியை மட்டுமே விளைவிச்சு அவ எப்படி இது பண்ணாலோ அந்த கண்ணனுடைய ராஜ்யம், அந்த ராம ராஜ்யம், அந்த மாதிரி நம்மளுடைய ராஜ்யமும் தீங்கு இல்லாம மாசம் மும்மாறி புரியணும். மிகவே மிகாமே வர்ஜன்யோ வர்ஷது வரிண்யோ ஔஷதா வர்யந்தம் அப்படிங்கிறது வேதம். அந்த அந்தணர்கள்லாம் அசுரர், அந்தணர்கள், கற்புடைய பெண்கள், இவர்கள்லாம் எந்த இடத்துல சிறந்து இருக்காளோ, அந்தணர்களுக்கு எங்கெல்லாம் மரியாதை கிடைக்கிறதோ, அரசர் எப்ப நல்லவாட கொண்டாடுறானோ, கற்புடைய பெண்கள் எங்க நிறைஞ்சு நிற்காளோ அந்த மாதிரி அந்த இடத்துல ராமராஜ்யம், அந்த இடம் கண்ணனுடைய லோகம். அந்த மாதிரி இருக்கு. ஓங்கு பெரும் செந்நெல், அவங்க ராஜ்யத்துல அந்த மாதிரி ராஜ்யம் இருந்ததுனாக்க அந்த இடத்துல நெல் விளைச்சல் ஓங்கு பெரும் செந்தல், ரொம்ப உயரமா அந்த செந்தல் வளர்ந்துருக்குமா. அந்த செந்தல் ஊடு கயறுகளை அப்படின்னு சொல்றாங்க. புறம் பெற்ற மலர் கமலம் தலை வணங்கும் கண்ணன் அரங்கே, அரங்கமே. அந்த கண்ணன் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும், செந்தல் ஓங்கி வளர்ந்துருக்கும். அது ஊடு கயல் உகழ. இதுக்கு தெளிவா உள்ளர்த்தமா இன்னொன்னு சொல்லுவாங்க. அந்த செந்தல் ஓங்கி வளர்றது ஆச்சாரியனுடைய பக்தி, ஆச்சாரியனுடைய அனுகிரகம் ஓங்கி நிற்கிறது. அந்த பக்தியில அதனுடைய அனுகிரகத்துல சிஷ்ய கோடிகள் எல்லாரும் என்ன பண்றா, சந்தோஷமா அந்த வேதங்களையும் புராணங்களையும் எல்லாத்தையும் ஆச்சாரியன்கிட்ட கத்துண்டு சென்னல் ஓங்கி நிற்க, ஆச்சாரியன் ஒசந்து நிற்க, கயல் புகழ அப்படியே சுத்தி சுத்தி அந்த கயல்கள் வருது. அப்படின்னா அந்த சிஷ்ய கொடிகள் அந்த ஆச்சாரியனுக்கு பணிபட பண்ணி அவர்கிட்டேருந்து எல்லாத்தையும்
அதான் சொல்றாங்க. பெருஞ்சென்னல் ஓங்கி வளர ஊடு கயல் வள. அந்த மாதிரி ஊடு அந்த ஆச்சாரியனை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் இவெல்லாம் யாரும் திரும்ப மாட்டா அப்படிங்கிறதா பெரியவாளா சொல்றாங்க. கள்ள குரலால் புள்ளும் பிள்ளைக்கு இறைக்கேடும் புள்ளம் பூதம் குடிகளே அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியன் சிஷ்ய கோடிகளை டெஸ்ட் பண்ணி பார்த்துதான் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அவனுக்கு எந்த அளவு ஏற்றுக்கிறதுக்கு சக்தி இருக்குமோ அந்த அளவுக்கு ஏற்றுப்பான்னு சொல்லுவார். இதுக்கு என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்வார்னாக்க, புள்ளம்பூதி கொடியில அந்த கரை ஓரத்துல நாரை நின்றுட்டு மீனெல்லாம் வர்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். தன்னுடைய குட்டிக்கு எந்த குட்டி மீன் வருதோ அப்போ டக்குன்னு குடிச்சுக்கும். தனக்கு எப்போ பெரிய மீன் வருமோ அதை குடிச்சுக்கும். அதே மாதிரிதான் ஆச்சாரியன் ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த மாதிரி விளக்கமா சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அந்த மாதிரி சிஷ்ய கோடிகளும் அவகிட்ட அனுகிரகத்தை வேண்டிட்டு அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவளோடையே இருக்கிறதுக்கு விருப்பப்படணும். அந்த காலத்துல குருகுலம் இருந்தது. ஆச்சாரியனுடைய துணி துவச்சு போடுறது, ஆச்சாரிய பத்னிக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்கறது, அவ என்ன கொடுக்குறாளோ அதை மட்டும் சாப்பிடுறது, அந்த மாதிரி இருந்து அவள்லாம் கத்துண்டா. இந்த காலத்துல நம்ம குருகுலத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா நம்ம ஆச்சாரியனா யாரை வரிச்சுட்டு இருக்கோமோ அவளை நம்ம மனசார பண்ணிட்டு முடிஞ்ச போதான் அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு சின்ன உதாரணமும் சொல்றேன். குரு எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டார். எல்லாரும் நான் கத்துக்கிட்டேன், நான் விடை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குரு கிட்ட கேட்கிறார். இருப்பா, ஒரு கடைசியா ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுடுறேன், இந்த டெஸ்ட்ல யார் பாஸ் பண்ணாலோ அவ போங்க, இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் கத்துக்கோங்கன்னு சொல்றாரு. சரின்னு சொல்றாரு. அந்த குரு என்ன பண்றார், 3 பேர்கிட்டையும் ஆளுக்கு ஒவ்வொரு வாழைப்பழத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த பழத்தை யாருக்கும் தெரியாத சாப்பிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்றாரு. 3 பேரும் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு ஒருத்தர் என்ன பண்றார், தன்னுடைய ரூம்ல போய் கதவை சாப்பிட்டுறார். இன்னொருத்தர் தன்னுடைய புத்திரத்தை எடுத்து நல்லா மூடிட்டு உள்ள வச்சுட்டு சாப்பிடுறார். இன்னொருத்தர் என்ன பண்றார், எங்க பார் சுத்திட்டு குருக்கிட்டே பழத்தை கொடுக்குறார். ஏன் வா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அவர் சொல்றார், சுவாமி நீங்க எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க, எங்க பார் எங்கேயும் எதிரையும் ஒரு கல்லிலையோ மண்ணிலையோ ஒரு உயிரற்ற பொருளோ உயிருள்ள பொருளோ எல்லாத்தையும் பகமா நிறைஞ்சிருக்கானே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோங்க. எப்படி யாரும் பார்க்காத எப்படி சாப்பிட முடியும், பகமா எல்லா இடத்துலயும் இருக்கானே, அவனுக்கு தெரியாத நாங்க எப்படி சுவாமி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்பா நீதான் நல்லா புரிஞ்சுட்டு இருக்க பாடங்களை நீ போய் இன்னும் 10 பேருக்கு சொல்லி கொடுன்னு சொல்லி கொடுத்தாராம், அனுப்பினாராம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கறத உள்ள அர்த்தமா எடுத்துக்கணும். அவர் எவ்வளோ நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கிறத அதை எடுத்துட்டு உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை செயல்படுத்தணும். ஏன்னா இந்த ஆத்மா உயிர் உள்ளது, அணுஸ்வரூபமானது, ஒளிமிக்கது, அறிவு உள்ளது. இந்த ஆத்மாவை யாராலையும் அழிக்க முடியாது. அப்பேற்பட்ட வசதியான ஆத்மா நம்மளுது. அந்த ஆத்மா இந்த மாதிரி ஒரு உடம்புதான் எடுத்துன்னு இருக்கு. அதனுடைய கர்மத்தை கழிக்கிறதுக்கோசரம் எடுத்துன்னு இருக்கு. அதே எல்லா இடத்துக்கும் ஒரு மண் துகள் எடுத்துட்டதுனாலும் இப்போ இந்த டேபிளோ இந்த புஸ்தகமோ இந்த சேரோ இந்த மண்ணோ எல்லாருக்கும் ஆத்மா உண்டு. அது ஆத்மாவோட சேர்ந்து பரமாத்மாவும் உண்டு. அதனால எதையுமே நம்ம உயிரற்ற பொருள் நம்ம எடுத்துக்கவே கூடாது. இதெல்லாம் உயிரற்ற பொருள் இல்லை. ஏன்னா ஒரு மண் துகள்கள்லாம் வளையில சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துதான் ஒரு பாறாங்கள்லாம் மாறுது. அப்ப அதுக்கு உள்ளுக்குள்ள அந்த உயிர் இருக்கிறதுனாலதான் அதால வேற பொருளா மாற முடியாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆத்மா உண்டு பரமாத்மா உண்டுன்னு நினைக்கணும். ஒண்ணுத்தையும் நீங்க நடனம் ஆடுறவாழ பார்த்தீங்கன்னாக்க முதல்ல அவ தலையை நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நடனமே ஆட ஆரம்பிக்கும்.
ஏன்னா அந்த தரை அதுங்கிறது பூமாதேவி மட்டும் இல்லை, அந்த மண்ணு அந்த தரைக்கும் உயிர் உண்டு, ஆத்மா உண்டு, பரமாத்மா உண்டு. இதுக்கு மேல நம்ம பண்ண போறமேங்கிறதுக்கோசம் தான் அவாத பண்றாளியா. அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஆத்மா இருக்கு, எல்லாத்துலயும் பரமாத்மா இருக்குன்றத ஆச்சாரியம் மூலமா தெரிஞ்சுட்டு அது வழியில நம்ம தரணும். அதே மாதிரி பூங்குழவை பொறி வண்டு கண் பகல் பூங்குவளை குவளை மலர் அப்படியே அழகா மலர்ந்துருக்கு. அந்த இதுல அந்த குவளை மலர்ல பொறி வண்டு கண் படுப்ப அந்த பெண் வண்டும் ஆண் வண்டும் சேர்ந்து அதில் படுத்துட்டு இருக்கான். இதுக்கு பெரியவாழ என்ன அர்த்தம் சொல்லுவாங்க, வண்டு அப்படிங்கிறதுக்கே எந்த இடத்துல வண்டுங்கிற வார்த்தை வந்தாலும் வண்டுங்கிறது ஆச்சாரியம். குரு பத்னிய என்னென்னைக்கு நம்ம மனசால நினைச்சு சேவிக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு ஞானம் பெருகும். நீங்க நேரதான் போய் சேவிக்கணும்ன்றது இல்லை, எந்த ஆச்சாரியன் கிட்ட கத்துன்றதோ அந்த ஆச்சாரியன் அந்த குரு பத்னிய நீங்க சேவிக்க மனசால நீங்க சேவிச்சுட்டீங்கன்னா கூட போதும், உங்களுக்கு அவ்வளோ ஒரு இது வருன்றத அந்த இடத்துல சொல்றான். அந்த பூங்குவளை நத்த போல இருக்கிற அந்த இதுல வண்டுகள் பெண் வண்டும் ஆண் வண்டும் சேர்ந்து இருக்கலாம், குரு பத்னியும் குருவும் சேர்ந்து இருக்கான். அந்த இடத்துல பகவானும் தாயாரும் இருக்கிறதா நம்ம மனசுல நினைச்சுட்டு அதை எழுது பண்ணணும். லக்ஷ்மி கல்ப பிருங்காரமே ராமதாச வாசயாம் யுதே அப்படின்னு சொல்லி ரங்கநாதனை சேவிக்கிறார். ஏன் ராமானுஜர் அப்படின்னு சேவிக்கிறார்? ஏன்னாக்க அந்த ரங்கநாதன் தாயாரோட இருக்கான். அவன் என்னை எப்பப்பாரு பார்த்துட்டு இருக்கான், என்னை ரட்சிக்கிறதுக்குனே காத்துட்டு இருக்கான். அவன் இருக்கிற செய்ய எனக்கு என்னத்துக்கு கஷ்டம்? அந்த ராமர் போல வசிக்கிற அந்த மகாலட்சுமி அவர்களே இறையும் என்று அவனுடைய நெஞ்சிலேயே சாஸ்வதமா இருக்காளே, அப்படிப்பட்ட லட்சுமி அவன் தாங்கிட்டு கண் வளர்ந்திருக்கானே. யார் வருவா, யார் தன்னை சேவிப்பா, யாருக்கு அருப்புரியா? ஆண்டாள் நாச்சியார் வந்தாளே, அவளை நான் திருவடியில சேர்த்துட்டேனே. திருப்பாணாழ்வார் வந்தாரே, அவளை நான் திருவடியில சேர்த்துட்டேனே. இந்த மாதிரி என்னுடைய பக்தர்கள் யார் வரப்பதான் நித்தியம் அவன் காத்துட்டு இருக்கான். அவன் காத்துட்டு செய், எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்றதா வாக்கு பெரிவாழ்னா தான். அந்த மாதிரி அவ்வளோ வசந்த ஸ்ரீரங்கம், அவ்வளோ வசந்த ரங்கநாதன், அவன் நம்மளை என்னைக்கு ரட்சிப்பாங்கிற ஒரு திண்ணமான நம்பிக்கை நம்மளுக்கு நிச்சயமா இருக்கணும். தேங்காயே புக்கு இருந்து ஒரு கஷேத்திரத்துக்கு ஒரு வயலுக்கு நீர் வேணும். அந்த நீர் இருக்க அப்போ அந்த நெல் நல்லா வளரும். அந்த நெல் வளர்ச்சி, அந்த நெல் வளர்ந்து முடிஞ்ச உடனே அந்த நெல்லை நம்மளுக்குன்னு எடுத்துக்கிறோம். அதில் இருக்கிற அந்த வைக்கோல மாடுகளுக்கெல்லாம் கொடுக்குறோம். மீதி இருக்கிறத எருவா அந்த நிலத்துக்கு இது பண்ணுறோம். அந்த மாதிரி அதனுடைய எல்லாமே உபயோகம் ஆகாமல நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் பிறருக்கு நம்ம யதாசக்தி நீங்க கடன் வாங்கி யாருக்கும் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இதுல சொல்லவே இல்லை பெரியவாழ்லாம். யதாசக்தி உங்ககிட்ட இருக்கிறத எப்பவுமே தானம் கொடுத்து பழகுவோம். இதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்றாங்கனாக்க அந்த பசுக்களை தான் சொல்றாங்க. அந்த பசுக்கள்லாம் என்ன பண்றது, நம்ம கறந்தமானாக்க அதனுடைய உதிரம்தான் பால் அப்படின்னு சொல்லி பெரியவாழ்லாம் சொல்லுவோம். அந்த பாலை நம்மளுக்கோசரம் தர்றது, தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி பால் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியது பெரும் பசுக்கள். நீங்க அந்த பசுக்கு இத்தினோடு வைக்கப்பட பிறகும், இத்தினோடு தீனி வைக்க பிறகும், இத்தினோடு தீர்க்கம் காட்டப்படுவோம். ஆனா அது மனசு அப்படியே உருகி போய் தனக்கு இந்த எஜமானன் பண்ணிட்டானே, இவனுக்கு நம்மளால முடிஞ்சதை பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய உதிரத்தை பாலா மாத்தி அப்படி கொடுக்கக்கூடியது இது. அந்த பெரும் பசுகள்னு எதுக்கு சொல்றானாக்க, பெருத்து இருக்கிற பசுக்கள் கிடையாது, மனசு பெருசு, அதுக்குதான் பெரும் பசுக்கள்னு சொல்றான். ரொம்ப நம்மளுக்கு அப்படியே மட்டும் இதுல இருந்துறது கிடையாது. அப்படியே
பசு பார்த்தா பெருசா இருக்கு குண்டா இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த இடத்துல எடுத்துக்க கூடாது. இது எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்டாக்க வள்ளத்தன்மையோட இருக்கிற பெரும் பசுக்கள், அந்த பெரும் பசுக்களை அடைக்கலம் புகுந்தவனுக்கு எப்படி பகவானை விட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டாக்க முக்கியமா என்ன பண்ணணும், அந்த பசுக்களை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டாக்க ஒரு பசுவை வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட ரொம்ப அது பாசமா இருக்கும். ஒரு சந்தர்ப்பம் நம்மள அதை விற்க முடிய ஆயிடுச்சுனாக்க, இதெல்லாம் நாங்களே அனுபவப்பட்டிருக்கோம். அதை விற்க முடிய ஆயிடுச்சுனாக்க வித்துட்டாக்க எங்கேயாவது ஓட்டின்னு போயிருப்போம். 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த பசு நம்ம பார்க்க நிற்கும். அழுகியா வரும் அதை பார்க்கறதுக்கு. அந்த எஜமான் மேல அந்த விசுவாசம், நீதான் எனக்கு எஜமானன் அப்படின்னு சொல்லி அந்த பசு எப்படி சொல்றதோ அந்த மாதிரி நம்ம அடக்கலமா புகுந்துட்டோம் பகவான். அந்த பகவானை விட்டுட்டு மற்றவர்கள்ட்ட அடிமையா நம்ம இருக்கக்கூடாது. பகவானுக்கு மட்டும்தான் நம்ம ஆட்படணும், பகவானுக்கு மட்டும்தான் நம்ம அடிமைப்படணும். நம்மளுக்கு எத்தனையோ பேர், நம்ம பாஸ் இருக்கா, கம்பெனி இருக்கு, பாஸ் இருக்கா, நம்மளுக்கு தெரிஞ்சவா இருக்கா, பெரியவா இருக்கா, எத்தனையோ பேர் இருக்கா, அவளுக்கெல்லாம் மரியாதை மட்டும் கொடுக்கும். ஆட்படுறது பகவான் கிட்ட போய் ஆட்படுத்தும். அவன்கிட்ட மட்டும்தான் நீங்க ஆட்படணும். அவனை விட்டுட்டு மற்றவரை உபாயமா இது பண்ணக்கூடாது. உங்களுக்கு கம்பெனிலேயே ஒரு உத்தியோகம் கிடைக்கணும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், எதுவா இருந்தாலும் பகவான் மனசார நினைச்சுட்டு அது இருந்ததாக தானே அது உங்களுக்கு உபாயமா மாறிடும். கண்டிப்பா அது கிடைக்கும். வேற வழி தேடாதவோ, வேற வழியில போகாதவோ. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றா அப்படின்னு சொன்னாக்க, இந்த 3 மும்மாறி மழை அப்படிங்கிறது இது அறிவுள்ளவர் நம்மாழ்வார் ஒரு இடத்துல பாடுவார். ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி இசையால் பாடி பாடி கண்ணீர் மல்க காந்தி நாடி நரசிங்க என்று நாடி நாடி நரசிங்க என்று வாடி வாடும் இவ்வாமுதலே. இந்த ஜென்மம் நான் எடுத்ததுக்கு ஆடி ஆடி அகம் கரைந்து. நம்மாழ்வார் நிறைய இடத்துல சொல்றார். என்ன சொல்றாருனாக்க, பகவான் நாமத்தை சொல்லணும்னாக்க நம்ம ஆடணும், பாடணும், குதிக்கணும், குட்டிக்கரணமா போடணும்னு சொல்லி நம்மாழ்வார் நிறைய பாசல்கள்ல சொல்றார். அந்த மாதிரி ஆடி ஆடி அகம் கரைந்து இந்த உடம்பு உருகணும். அவனை போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாக்க உடம்பு மெய் சிலிர்க்கணும், இந்த உடம்பு உருகணும், உருகி கண்ணீர் மல்கி கண்ணு தண்ணி வரணும். பகவானே காட்சி தர மாட்டியா அப்படிதான் அவங்ககிட்ட கேட்கணும். நம்மாழ்வார் அதைதான் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்கார். எனக்கு ஒரு நாள் வாராய், ஒரு நாள் வாராய், ஒரு நாள் வாராய் தான் நிறைய பாசனங்களே எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஒரு நாள் எனக்கு நேரம் காட்சி கொடு அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி நம்ம மனசு உருகி கண்ணீர் மல்கி அவனை கூப்பிடணும். அந்த இன்னொன்னு என்ன பண்ணணும், வேதாந்த புஸ்தகம் எல்லாத்தையும் எழுதணும். அதை நம்ம எழுதுறது மட்டும் போறாது. அடியான மாதிரி ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படி நிறைய விஷயங்கள் என்னால அடியானுக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்துக்கிறேனோ அந்த மாதிரி அடுத்த வாழ்க்கை உபதேசிக்கணும். 12 நாமமாவது சொல்லுங்க, ராமகிருஷ்ணாவாவது சொல்லுங்க, கண்ணா கண்ணான்னு கூப்பிடுவோம், உபதேசிக்கணும். அடுத்த வாழ்க்கை உபதேசிக்கணும். அதே மாதிரி கோர்கானே அஷ்டாத மூர்த்தி, அவனை எப்பவும் மனசுல நினைச்சுட்டு இருக்கணும். நம்ம நினைச்ச போல அவன் நம்ம மனசுல காட்சி தரணும், நம்ம உள் மனசுல காட்சி தரணும். இதையோ மும்மாறி பெய்துக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் அழகா எடுத்து காட்டலாம். கீர்த்தி பயிர் எழுந்து அப்படின்னு அவதார் சொல்றார். எப்படின்னு கேட்டாக்க, மனுஷாதான் இருக்கணும், வசந்த ஜாதியில தான் பிறந்திருக்கணும், ரொம்ப வசதியா இருக்கணும், வேதம் படிச்சிருக்கணும், அவளுக்கு மட்டும்தான் நான்
ஒரு பட்சி. ஏன் கதிவாண்டனை எடுத்துக்கோங்க, எனக்கு மட்டும் மோட்சம் கொடுத்தா போறாது, என் பானைக்கும் கொடுன்னு கேட்டா அதுக்கும் கண்ணன் சரின்னு சொன்னாங்க. அந்த பானையில தான் கொஞ்ச நாளை போய் ஒழிஞ்சிட்டதுக்கோசரம் அந்த பானைக்கு மோட்சம் கொடுத்தாங்க. எப்பேற்பட்ட கருணையும் அவன் கருணை வள்ளல். அவனை என்ன பண்ணணும்? கண்ணா என்னை ஏற்றுக்கோ, நம்மளுடைய ஆத்மா அந்த உடம்பு எல்லாம் ஒழுங்குது, நீ ஏற்றுக்கோ, என்னை சீக்கிரம் உங்களை கர்நாடகை பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட போய் தஞ்சம் அடையணும். அது ஒண்ணுதான் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம். அதுதான் பறக்கும் புகழ்வாரும் காக்கும் சுரபிகள் போல் சொருகின்றன பசுக்கள். எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தது அந்த பசுனுடைய பால் தான். அவ்வளோ வசதியானது. தன்னை காப்பாற்றுற அத்தனை பேருக்கும் அள்ளி 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 கொடுக்குறதே. அந்த மாதிரி அப்பேற்பட்ட அந்த பசுக்கள் நிறைஞ்சது அந்த ஆயக்குளம். அந்த ஆயக்குளத்துல கண்ணன் இருக்கான். அந்த கண்ணன் இருக்கிற அவனை எப்படி அவர்கள்லாம் கொண்டாடலாம்? இவன் கண்ணன், இவன் தெய்வம், இதுக்கோசரம் இவனை கொண்டாடணும்னு அவ கொண்டாடவே இல்லை. கண்ணா கண்ணா கண்ணா, அவனை தவிர வேற நினைப்ப வாழ்க்கை வரல. வேற எந்த சிந்தனையும் இல்லாத அவனையே அப்படியே ஆட்பட்டு 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 அவங்கிட்டயே தன்னை கொடுக்க அவள். அவன் கண்ணன் நிறைய தீர்வுகள் செய்வான் வாழ்க்கை. ஏன் தீர்வுகள் செய்வான்? கண்ணம் தீர்வுகள் செஞ்சானேன்னு சொல்லிட்டு அவன் என்னைக்குமே அவனை விரோதிச்சது கிடையாது. இவன் வரக்கூடாதுன்னு என்னைக்குமே சொல்லலை. எங்காத்துக்கு வரமாட்டானா, என்னோட கொஞ்ச நாள் இருக்க மாட்டானா, இந்த மாதிரி தான் வள ஏங்கிக்காட தவிர கண்ணனை ராசக்கு இடையில கண்ணனை காணும்னு சொல்லிட்டு அவள்லாம் தவிச்ச தவிப்பு அவ்வளோ பாகவதத்துல அவ்வளோ வசதியா எடுத்து சொல்றான். காணும்னாக்க தவிக்கணும். பகவான் நம்ம மனசுல இல்லைனாக்கா, பகவானே வேறக்கே என் மனசு சிந்தனை போயிட்டு நீ வாடாப்பா ஒன்ன நினைச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருகணும். அந்த உருகிறதுக்கு தான் நம்மளுடைய எண்ணங்கள் பெருசா இருக்கணும். அதே மாதிரி நம்மளும் பசுக்கு ஒப்பான ஆச்சாரியர்கள் எடுத்த ஞான பாவை அறிந்து கொள்ள, அந்த ஞானம் அவர்கிட்ட ஆச்சாரியன் கிட்ட இருக்கிற அந்த ஞானத்தை நம்ம நிறைய, ஏன்னா எந்த ஆச்சாரியனுமே வாத்சல்யத்தோட சொல்லி தருவான். எந்த ஆச்சாரியனும் கோபிச்சுக்க மாட்டான். எந்த ஆச்சாரியனும் நம்மளை அடிச்சு உதைக்க மாட்டான். வாத்சல்யத்தோட அவ சொல்லி தரத அந்த மாதிரி இருக்கிறத இது பண்ணணும். ஒரு ஆச்சாரியர்களை பசுக்கு ஒப்பாக பேசினார் தேசிகர். எப்படின்னாக்க, ஆழ்வார் காம்புகள்ங்கிற நம்மாழ்வார் 4 காம்பு பசுக்கு இருக்காப்புல அந்த 4 வேதத்தையும் அப்படியே தமிழ் படுத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த 4 வேதங்களை நம்மளால வேதங்களை படிக்கிறதுக்கு ரொம்ப நியமங்கள் நிறைய இருக்கு. சட்டுன்னு யாராலையும் வேதம் கத்துன்ற முடியாது. அதுவும் ஸ்திரீகள் சுத்தமாவே கத்துக்க முடியாது. அப்பேற்பட்டவா எல்லாருமே நம்மளுக்கு அவசரமே வந்தாரே நம்மாழ்வார் 4 வேதத்தையும் தமிழ் படுத்தி கொடுத்துருக்காரு. அவருடைய பாசனங்களை நல்லா ஆழ்ந்து எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் தெரிஞ்சாதான் அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு பாசனம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சாதான் உங்க மனசு அந்த பாசனத்துல ஆழ்படும். அந்த மாதிரி அர்த்தம் தெரிஞ்சு அது எல்லாத்தையும் பெரிவா மூலியமா நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிறத என்ன சொல்றான். இப்போ முதல் பாசனத்தை மார்கழி திங்கள் முதல் நாள் அஷ்டாஸ்ரம் திருமந்திரத்தை தாயார் நம்மளுக்கு எடுத்து உரைச்சான். இப்போ நேற்றுக்கு 2வது பாசனத்துல துவயத்தை ரொம்ப வசதியா பார்த்தோம். துவயம் எப்பவுமே நம்ம ஸ்வரத்திலே இருக்கணுங்கிறத பார்த்தோம். இதுல சரம ஸ்லோகத்தை ஆண்டாள் தாயார் நம்மளுக்கோசரம் எடுத்து சொல்றாங்க. அந்த சரம ஸ்லோகம் பகவத்கீதையில கண்ணன் நிறைய சொல்றான். முதல்ல கர்மயோகம் சொல்றான், பக்தி யோகம் சொல்றான், ஞான யோகம் சொல்றான், பக்தி யோகம் சொல்றான். இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்தம்பிச்சு போறான் அர்ஜுனன். இது இவ்வளோ சொல்லியேடா கண்ணா, இதெல்லாம் என்னால பண்ண முடியுமாடா, இந்த மனசு அடங்க மாட்டேங்கிறதாடா அப்படி
நிச்சயம் மனசு அடங்காதுதான். அந்த அடங்கிறதுக்கு உன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாத பண்ணிட்டு சர்வதர்மான் பரிதஸ்ய மா ஏகம் சரணம் ரஜ, என் ஒருவனையே சரணாக பற்று, உன்னுடைய பாவம் எல்லாத்தையும் நான் அழிச்சுட்டேன், மாச்சத நீ கவலையே படாத அப்படின்னு அர்ஜுனனுக்கு எப்படி கொடுத்தானோ அந்த மாதிரி தாயார் என்ன சொல்றார், ஓங்கி உலக அளந்த உத்தமன் பேர் பாடி அவனுடைய பேர்களை பாடினாங்கன்னாக்க நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அந்த வாங்க குடந்தரைக்கும் வள்ளல் பெரும்பசுக்களா நம்மளுக்கு நல்ல ஆச்சாரியம் எல்லாத்தையும் நம்மளுக்கு காட்டுவா அப்படின்னு சொல்றார். உத்தம புருஷத்வனக கண்ணன் சொல்றான். யார் உத்தமன்? எப்போ ஒரு பாசுரத்தையோ ஒரு கீதையோ அர்த்தத்தோட தெரிஞ்சு மனசால ஒரு பாசுரம் கற்றுக்கோங்க, ஒரு கீத ஸ்லோகம் கற்றுக்கோங்க, அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கடலளவுக்கு அதனுடைய அர்த்தங்கள்லாம், அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நீங்க சொல்ல 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 ஒரு பாசனத்துல ஒரு கீத அர்த்தத்துல உங்க மனசு ஆழ்ந்து போயிடுச்சுனாக்க இதுல இவ்வளவு இருக்கே, அப்ப இன்னும் கொஞ்சம் கத்துண்டா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இனிக்குமோ. வெறும் பால் சாப்பிடுறத விட அதுல கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டா எப்படி நம்மளுக்கு நல்லா தித்திக்கிறது. அந்த மாதிரிதான் வெறும் பாசுரங்கள் கீதா ஸ்லோகங்கள், அதுல சக்கரை சேர்றது அதனுடைய அர்த்த விசேஷங்களோட கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சர்ம ஸ்லோகம் ரொம்ப உரைத்தான் கண்ணன். அந்த சர்ம ஸ்லோகத்தை எப்படி சொல்றான், சரணாகதிக்கு அப்புறமா அவங்கிட்ட மா ஏகம் சரணம் அவங்கிட்ட மட்டும் சரணாகதி பண்ணிட்டாங்கன்னாக்க பகவானை விட்டு மற்றவர்களுக்கு அடிமைப்படாமல் இருத்தல். இதெல்லாம் முக்கியமா திருப்பி கண்ணனும் சொல்றா, பெரியவா அத்தனை பேரும் சொல்றா, ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சொல்றா. நம்மாழ்வார் 11 பாசுரங்கள் பாடியிருக்கார். உலகத்துல இருக்கிறவாட மனுஷாலை பத்தி பாடாதவோ கண்ணனை பத்தி பாடுங்கோ. அவன் சொன்னால் விரோதம் இது, நான் சொன்னா எல்லாருக்கும் கோபம் தான் வரும், ஆனாலும் சொல்கிறேன் பகவானை பாடுங்கோ, மனுஷாலை பத்தி பாடாதங்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பகவான் கிட்ட நீங்க அடிமைப்பட்டுட்டா அவனுக்குனே உங்க ஆத்மாவையும் அவனுக்குனே உங்க உடம்பையும் கொடுத்துடுங்கிறானாக்க அவன் சொத்து, அவன் பார்த்து அவன் போட்டுப்பான். அதனால வேற எதுக்கும் அடிமைப்படாத இருக்கும். அவனை விட்டு மற்றவர்களை உபாயமாக கொள்ளாத இருக்க வேண்டும். அவனை விட்டு மற்றவரை பயனாக கொள்ளாமல் இருக்க வேண்டும். எதுக்கும் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் யார்கிட்டையும் எதையும் யாசிக்க கூடாது. கல்வியை தவிர, ஆச்சாரியங்கள் கிட்ட தவிர, பெரியவா கிட்ட தவிர, நம்மளுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள், பாசுரங்கள், மந்திரோபதேசங்கள், பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இது எல்லாத்தையும் எனக்கு உபதேசிக்கணும்னு சொல்லி கேட்கலாமே தவிர எதுக்கும் பயனை எதிர்பார்க்க கூடாது. யார்கிட்டையும் பயனை எதிர்பார்க்க கூடாது. நான் இது கொடுத்தேன் அதுக்கு பதிலுக்கு இது, நான் ஆச்சாரியனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அதுக்கோசரே எனக்கு என்னை கற்றுக் கொடுத்தாரு, அந்த மாதிரி ஒரு நினைவு நம்மளுக்கு வரவே கூடாது. என்னுடைய ஆச்சாரியனுக்கு என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் தான் இருந்தது, இதெல்லாம் என்னால சமர்ப்பிக்க முடிஞ்சது, அந்த மாதிரி ஒரு ஏக்கம் நம்மளுக்கு வரணும். இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லணும். அதுக்கு பயனா அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆச்சாரியன் ரொம்ப வசதியானவர். மகாலட்சுமியை ஆச்சாரியனுக்கு உபதேசித்து அந்த ஆச்சாரியன் நம்ம கிட்ட இருக்கிறார். நம்ம ஆச்சாரியன் கிட்ட போயிட்டு போனா ஆச்சாரியன் மகாலட்சுமி தாயார்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவா. மகாலட்சுமி சாத்தியார் நம்மளுடைய குற்றம் குறைகளை எல்லாத்தையும் மறைச்சு பகவானை சேர்த்துவா. அப்பேற்பட்ட வசதியான அந்த ஆச்சாரியன் அவர்கிட்ட நம்ம போலாம தவிர ஒருத்தர்கிட்டையும் பயனை எதிர்பார்க்க கூடாது. நித்தியப்படி கீதையில கண்ணன் சொல்றான், நித்தியப்படி நம்ம பண்ற அத்தனை காரியங்களையும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு அவனுக்கு அர்ப்பணிச்சுதான் பண்ணணும். நான் இந்த ஸ்ராத்தம் பண்றேன், நல்லா ஸ்ராத்தம் பண்றேன், இத்தனை பேருக்கு இவ்வளவு வச்சு கொடுத்தேன், அதனால எனக்கு இவ்வளவு சக்தி வரக்கூடாதுன்னு அதனுடைய பலனை நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஸ்ரத்தையோட ஸ்ராதம் பண்றேன், அந்த கண்ணன் என்னை காப்பாற்றுவான். ஸ்ரத்தையோட சந்தியாவதனம் பண்றேன், அந்த கண்ணன் என்னை காப்பாற்றுவான். ஸ்ரத்தையோட ஆராதனை பண்றேன், அந்த
சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த மூன்று மும்மாரி மழை, இதுதான் மூன்று மும்மாரி மழை. இந்த அறிவு வந்துட்டுனாக்க ஆடி ஆடி அவன் அசைந்து அப்படியே நம்மளுக்கு அந்த நிலைமை வந்துடும். அவன் மேல மோகிச்சிருக்கிற நிலைமை வந்துடும். அவன் பேர் சொன்னாலே நம்ம குரல் தழுதழுக்கும். அவனை நினைச்சா நம்ம கண்ட கண்ணீரா வரும். அதனால தான் அந்த நிலைமைக்கு நம்ம ஆளாயிடுவோம். அந்த நிலைமை நம்மளுக்கு வரணுங்கிறது ஒண்ணுதான் எல்லாருமே வேதாந்த தேசிகர் எடுத்து சொல்வார். எப்படியெல்லாம் இருக்கணும் நீங்க அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்குன்னு எதையுமே நினைக்காதவோ, உங்களுக்குன்னு எதையுமே நினைக்காதவோ. நம்மளுடைய மாதா பிதா மனைவி புருஷன் குழந்தைகள் இது எல்லாம் தேசிகர் சொல்றார். இது எல்லாமே இந்த ஜென்மத்துல நம்மளோட சுத்தி இருக்கிறவா, அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன கடமையோ அந்த கடமையை மட்டும் நீ பண்ணு போதும். ஆனா அவகிட்ட ஈடுபாடு வைக்காது. என் குழந்தை, என் புருஷன், என் மனைவி, என் அப்பா, என்ன அம்மா, அந்த என் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துடும். நான் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துடும். இந்த ஜென்மம் எனக்கு பகவான் கண்ணன் கொடுத்துருக்கான். இந்த ஜென்மத்துல இவாளை எனக்கு அப்பா அம்மாவா கொடுத்துருக்கான். இந்த ஜென்மத்துல இவரை புருஷனா இவரை மனைவியா கொடுத்துருக்கான். இந்த ஜென்மத்துல இவாள்னா குழந்தைகளா கொடுத்துருக்கான். இவாளுக்கு என்னென்ன கடமை என்னால செய்ய முடியுமோ இந்த சரீரத்திலையும் இந்த மனசாலையும் அவளுக்கு எந்த அளவுக்கு வசதியா பண்ண முடியுமோ, மூஞ்சி சுணக்காத கோபப்படாத அவளுக்கு நான் எல்லாத்தையுமே பண்றேன். ஆனா எல்லாமே அந்த கண்ணனை நினைச்சுட்டு பண்றேன். கண்ணன் கொடுத்துருக்கான், அனுபவிக்கிறேன். கண்ணன் நிறைய சொத்து கொடுத்துருக்கான், அனுபவிக்கிறேன். கண்ணன் கஷ்டம் கொடுத்துருக்கானா, என் ஜென்மத்தை கழிக்கிறான். என்னுடைய நம்ம பாவம் புண்ணியம் ரெண்டுத்தையும் கழிச்சாதான் நம்மள கண்ணன் கிட்ட போக முடியும். புண்ணியத்தை சேர்த்து வச்சாங்கன்னா மட்டும் நம்மளால பரவ போயிட முடியாது. இங்கேயே தான் புண்ணியம் பாவம் எல்லாத்தையும் கழிச்சுட்டு நீங்க பரமபதத்துக்கு போனதுனாலதான் நஜகுல ஆவர்த்ததே நஜகுல ஆவர்த்ததே. அவன் திரும்பி வருவதே இல்லை, அவன் திரும்பி வருவதே இல்லை. அங்க போயிட்டு போனா நம்ம திரும்பி வரப்போறது இல்லை. திரும்பி 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 இந்த உலகத்துல அடுத்த ஜென்மம் பிறந்து பழந்து அனுபவிச்சு திரும்பி கீதை கண்ணன் சொல்லுவான், ஒரு பிறவிங்கிறது ஒரு சட்டை கிழிஞ்சு போயிட்டுனா தூக்கி போட்டு புது சட்டையை எடுத்து மாட்டிக்கிறாப்புல, இந்த பிறவி முடிஞ்சிட்டுனா இந்த ஆத்மாப்பை இன்னொரு ஜீவனுக்குள்ள இன்னொரு உடம்புக்குள்ள புரிஞ்சுக்கும். இது வேண்டாமே நம்மளுக்கு. என்னத்துக்கோசரம் இந்த உலகத்துல நம்ம இப்படி உழந்துட்டு இருக்கணும்? இங்கதான் இந்த கோபம் தாபம் எல்லாமே பொச்சரிப்பு பொறாமை எல்லாமே இங்கதான் இருக்கும். அவங்கிட்ட போயிட்டு மனக்க நம்மளுக்கு இந்த மாதிரி உடம்பு வலிக்கிறதுக்கு ஊர் சதை ரத்தம் இதெல்லாம் இருக்கிற உடம்பு நம்மளுக்கு அங்க கிடையாது. ஆனந்தம் அந்த ஆனந்தம் உடையது அந்த பரமபதம், ஒளிமயமானது பரமபதம். அங்க போறதுக்கு எல்லாரும் கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். முயற்சி பண்றதுக்கு முதல் அடி கண்ணா கண்ணா கண்ணா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா, விஷ்ணுவே மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேனா பத்மநாபா தாமோதரா. அவன் நாமங்கள், அவன் நாமங்களை யார் சொன்னாலும் கை தட்டுவோம். எழுந்து ஆட முடிஞ்சா ஆடுவோம், பாட முடிஞ்சா பாடுவோம். அவன் நாம எங்க கேட்டாலும் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுடுவோம். மனசு அவனுடைய நாமத்துல முதல்ல உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வந்துக்கோங்க. அவன் நாமத்தை பழக 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 மீதி எல்லாம் கருணை வள்ளல் அவன் பார்த்துருவான். எப்படி நம்மளை திருத்தணும், எப்படி நம்மளை ஆட்கொள்ளணும், எப்படி நம்ம மனசுல போடணும், எப்படி நம்ம நல்ல வாழ மாற்றணும், எப்படி நம்மளை அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கணும், அந்த பொறுப்பெல்லாம் அவனுக்கு. நம்மளுக்கு அந்த பொறுப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. சரணாகதி பண்ணிட்டோம்னா, ஆச்சாரியன் கிட்ட போய் பரநியாசம் வாங்கிட்டோம்னா நிச்சிந்தையா இருக்கணும்னு சொல்றாரு வேதாந்த தேசிகர். நிச்சிந்தையா இருக்கணும். எனக்கு என்னை பத்தி என் உடம்பை பத்தியே என் மனசை பத்தியே எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா இதை நான் அவனுக்குன்னு ஒப்படைச்சுட்டேன். இனிமே அவன் பார்த்துப்பான். எனக்கு எந்த கவலையும் இனிமே கிடையாதுன்னு சொல்லி தேசிகர் எடுத்து சொல்றார். அந்த மாதிரி அவன்கிட்டயே மனசை செலுத்துறதுக்கு நம்ம ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசத்துலையும் உள்கருத்தா எவ்வளவோ எவ்வளவோ எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கா. அடியனுக்கு சிறிய
ஞானஸ்தன். அதோட நான் எனக்கு நேரமும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் தான் எடுத்து உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடியனால இவ்வளவுதான் உங்களுக்கு சமர்ப்பிக்க முடியுது. அடியை சமைக்க பிரார்த்திக்கிறேன். இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். மனசு ரொம்ப வேதனைப்படுறது. ஆனால் இதுவாக சொல்றதுக்கு பகவான் கொடுத்தானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் மனசுல நிறைஞ்சு இருக்கு. எல்லாருக்கும் அடியனுடைய சிந்தனைகள். அடியே திருவாடிக்கூடத்து ஜெகத்தூதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உழைத்தாள் வாழியே, உயர் அரங்கருக்கே கண்ணி உகந்து அளித்தாள் வாழியே, வருவாரும் திருமல்லி வடநாடு வாழியே, வண்புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே. அடியன் சர்மம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. குற்றங்கொடைகள் நிறைய இருக்கலாம். அடியனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியன்